வெல்கம் டு நாமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் போண்டா. அதுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 10 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு கேரட் சீவி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1/4 கிலோ. இப்போ நம்ம போண்டாக்கான மாவு கரைக்க போகிறோம். இப்போ முதல்ல ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்மளோட போண்டாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாக்கான ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே கேரட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வேகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் கறி மசாலா சேர்த்துக்கலாம். இதில் சீரகத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ இதில் கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட போண்டாக்கான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா செய்ய போகலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உருண்டை உருண்டையாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இதை மாவில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ முதல் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிற உருண்டையை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ போண்டா நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம்.
நம்மளோட சுவையான ஹெல்த்தியான வெஜிடபிள் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.